ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹாரர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம சேனலில். அந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா ஜெய்லாங்குங் சண்டே கலா அப்படின்னு ஒரு வெறித்தனமான ஹாரர் படங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க, ஆலில் போட்டுங்க. இந்த வீடியோஸ்காண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக் மட்டும் போடுங்க, எனக்கு அது வரையும் போதும். இது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மோட்டிவேஷனும் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒன்று காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பொம்மை ஒன்று வச்சுட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ஜெய்லாங்குங் சண்டே கலான்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு செய்யறதுக்காக யூஸ் பண்ணுற பொம்மை. அதான் இறந்தவங்களை உயிரோடு கொண்டு வரதுக்கு அவங்க பையன் இறந்துட்டு இருப்பாங்க. அதுக்காக இந்த சடங்கு செய்யும்போது அந்த பொம்மை திடீர்னு பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று இதுவாகுது. டோர்ஸ் பக்கத்துலேருந்து அவங்க பையன் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. சரி இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனவன் சடனாக வெளியே பார்க்கும்போது அவன் கழுத்து திரும்பிட்டு இருக்குங்க. முன்பக்கமாக அந்த கழுத்து பின்பக்கமாக திரும்பிட்டு இருக்குது. அப்படியே ஸ்பாட் அவுட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாலை காட்டுறானுங்க, அந்த சபிக்கப்பட்ட பொம்மையை. அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினி காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. போகிற வழியில் கார் பஞ்சர் ஆகிடுது. பஞ்சர் மாதிரிங்க அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க பொண்ணு பையன் எல்லோரும் சேர்ந்து அவுட்டிங் போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஒரு கார் மட்டும்தாங்க உள்ளே போகும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டே இருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்க்கும்போது சூப்பரான இடங்க, கூமாப்பட்டி வில்லேஜ் மாதிரி வச்சுங்க. ஏங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பராக இருங்க. அந்த பசங்க அவங்க பையன் இறங்கி விளையாட்டு இருக்காங்க, அவங்க அம்மா வெளியே இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட நீ இல்லாமல் நீ தம்பி நீ தான் பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். அவள் மதிக்கிறதே கிடையாது போல இருக்குது. அவள் இஷ்டம் போல தான் இருப்பா போல். நீ பெரிய பொண்ணு ஆகிட்ட, நாங்கள் இல்லைன்னா உன் தம்பி நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவள் பாருங்கள் என்ன கண்டுக்கவே இல்லை அவன் சொல்கிறத கொஞ்சம் கூட. சரின்னு சொல்லிவிட்டு வெளியே 2 பேர் இருக்காங்க. அவங்க தம்பி ஓடி ஓடி ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒன்று ஹீரோயினியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறான் ஃபோட்டோ எடுத்துக்காக. அதுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, உங்கள் தம்பி போய் உங்கள் தம்பி பின்னாடியே அவன் எங்கேயே போயிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு இவர் விலாகத்துன்னு உள்ளே போயிட்டே இருக்கிறான். அவன் கூப்பிட்டா கூட மதிக்கல. பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கிட்ட போயிட்டு பார்க்குறான். அவங்க அக்காவும் கூப்பிட்றான், டேய் வாடா இருட்டிடுச்சு போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட வரமாட்டான். விலாக எடுத்துன்னு இருக்கும்போது ஏரியிலேருந்து ஏதோ வரா மாதிரி இருக்குது. இவளுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். போயிட்டு பிறகு இவன் விழா கற்றுனுக்குறான். டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா யாரும் நின்று பார்த்துனுக்கிற மாதிரி இருக்குது. இந்த பையனுக்கு அல்ல இல்லை. டக்குன்னு திரும்பி பார்க்குறான், தண்ணிக்குள்ளே ஒருத்த வெளியே வரான். தம்பி நீ யாருப்பா தம்பி, இது எங்கள் காடு அப்படின்னு. யோ நீ யார் உள்ளேருந்து வெளியே வந்து அப்படின்னு சொல்லுறான். இந்த ஊருக்காரன் தான்ப்பா நான், உள்ளக்கிற அசுத்தம் குப்பையெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணிருக்கேன். நீ என்ன தம்பி உங்கள் அப்பா அம்மா விட்டு தனியாக வந்துட்டுக்கிற, நான் வேணா உன்னை கூப்பிட்டு போயிட்டு விட்டா அப்படின்னு சொன்னால், யோ நீ பார்க்கறதுக்கு பூச்சாண்டி மாதிரி இருக்கிற, பரவாயில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறான். என்னவோ பண்ணு தம்பி, பயப்படாத சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இல்லை நான் கூட்டின்னு போகிறேன்னு சொன்னால் அப்புறம் அவன் பயத்துலேயே ரிட்டன் ஓடுறான். காட்டுக்குள்ளே அவனுக்கு வழியே தெரியல, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இருட்டாகிட்டே இருக்குதுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த பேய் ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இவனுக்கு தெரிஞ்சுது யாரோ ஃபாலோ பண்ணணும். பயத்தில் டார்ச் வச்சுன்னு போயிட்டே இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை ஒன்று இருக்குங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சூனியக்கார பொம்மை ஒன்று காட்டுவாங்க பாருங்கள், அந்த பொம்மை தான். அந்த பொம்மையை பார்த்த உடனே இவன் டக்குன்னு யாரும் குழிக்குள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தம்பி இன்னும் ஆளை காணுமே வரலன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்காரர்கிட்ட போய் நின்று பார்ப்பான். அங்கே போய் பார்த்தா ஆள் இல்லை, தேடி பார்த்தாலும் இல்லை. மறுபடியும் ரிட்டன் உடையாந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். அது மாதிரி தம்பி போனான், அவன் எங்கே போனான்னு தெரில, நான் ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னு போயிட்டான். சரி அவங்க அம்மா மட்டும் இங்கே விட்டுட்டு 2 பேரை வேகமாக போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு தேடுறாங்க. தேடினா கூட கண்டுபிடிக்க முடியல, அவங்களால இருட்டிருச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் கார் ஆண்ட அப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அப்புறம் போலீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீமோடு நைட்டெல்லாம் சல்லடை போட்டு தடவுறானுங்க. அப்போ தான் அவங்க பொண்ணு கேட்குறா, நீ எங்கடா பார்த்த உன் தம்பி விட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுன்னு இருக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போலீஸ்காரங்கிட்ட அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன் சார் இது வரைக்கும் 7 மணி நேரமாக தேடிட்டு இருக்கிறீங்க, இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியாது அவங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார் இது மாதிரி நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக உங்கள் பையன் இறந்துட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, தேடுற வழி மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான்.
சார் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, சரி எனக்கு தெரிஞ்ச இங்கே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது, நீங்கள் அங்கே போய்ட்டு தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நாங்கள் கண்டுபிடிச்சின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே போனால் ஒரு அசிஸ்டன்ட் பையன் ஒருத்தர் இருக்கான், அந்த வீட்டில் ஸ்டே பண்ணிட்டுருக்கோம். உள்ளே போனோடனே அவங்களோட லக்கேஜெலாம் எடுத்துன்னு போய் வச்சுட்டு அந்த ரூம்லாம் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே சீனை கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நைட்டு அவங்க ஹீரோயினி வந்து பத்து தூங்கிட்டு இருக்கா. டக்குன்னு முழுக்கு தாட்டுவே ஏந்து பார்த்தா அவன் பையன் வந்து முதுகு பக்கம் திரும்பின மாதிரி தலை திரும்பின மாதிரி விட்றான். அந்த உள்ள குடுன்னு ஓடுறான். இவளுக்கு அல்லு இல்லை. பக்கத்தில் இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ பேசுகிறா, சரி நம்மளுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க ஒய்ஃப் ஹீரோயினி பொண்ணு அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பையன் எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தேடிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. அப்புறம் அவளால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, சுத்தமாக அவளால் நடக்கவே முடியல. அதனால் வந்து ஒரு இடத்துல வந்து உக்காந்துடுறாவோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கான் பாருங்கள், அசிஸ்டன்ட் பையனும் அந்த ஹீரோயினியும் வந்து மறுபடியும் உள்ளே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு தேடிட்டே போகிறாங்க. அங்கே உள்ளே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது, தனியாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி அம்மா இருக்கான், வயசான. நீங்கள் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்க தனியாக அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் பையன் கண்டிப்பாக கிடச்சிருவான், இந்த காட்டில் தான் எங்கன்னா இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினியோட பொண்ணும் அந்த அசிஸ்டன்ட் பையனும் அந்த பையனோட லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சி ட்ராக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. காட்டுக்குள்ள செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க காட்டில். அங்கே போயிட்டு பார்த்தா கடைசியாக அந்த கரெக்டாக அந்த பொம்மையை எடுத்துருப்பான் பாருங்கள். அந்த இடத்துல போய் மீட் பண்ணுறாங்க. அந்த பொம்மையை எடுத்து இவ்வளோ பேக்கில் வச்சுக்கிறா. வச்சுட்டு பிறகு பார்த்தோன்னா அந்த சிக்னல் அந்த செடியை ஒதுக்கிட்டு பார்த்தா அந்த பள்ளத்துக்குள்ள தான் சிக்னல் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே சரி கைவிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கைவிட்டு பார்க்குறா. டக்குன்னு உள்ளக்கிற பேய் பிடிச்சி இவனை பிடிச்சி இழுக்குதாங்க பாருங்கள். பார்க்கறதுக்கு அப்படியே கொடூரமாக இருக்குது, சிரிக்குது பாருங்கள். நம்மளுக்கு அப்படியே இல்லைங்க. அப்படியே அங்கேருந்து பயந்து ஓடியாந்தோ கார் கிட்ட ஓடினா அவங்க என்ன நினச்சான்னு தெரியல. அவங்க அப்பா கிட்ட வந்து அங்கே எதுவும் பார்த்தது வந்து எதுவுமே சொல்லலை அவள். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ்கார்கிட்ட விசாரிக்கிறாரு. அப்போ தான் ஒரு தகவல் வந்து சொல்கிறான், சார் இந்த மாதிரி வந்து ஊரில் வந்து நிறையா சின்ன பசங்க வந்து காணாமல் போயிருக்காங்க. அப்படி காணாமல் போனவங்கள நாங்கள் கண்டுபிடிக்கும் போது இறந்து தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். மேபி உங்கள் பையனை யாராவது கடத்திருந்தாங்கன்னா இன்னத்துக்கெலாம் ஃபோன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக யாரும் கடத்தலை, அது மட்டும் நல்லா தெரியும். அங்கே இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம், முடிஞ்சாலும் உயிரோட காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு காஃபி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பையன் ஹீரோயினியோட பொண்ணும் வந்து காட்டுறாங்க. அவள் பார்த்தோன்னா அவன் கையில் மார்க் இருக்குது. அது என்னன்னு தெரியுதுங்களா, அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த பேய் பிடிச்சிருக்கும் பாருங்கள், அவனோட மார்க். அப்போ தான் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணி அந்த பொம்மையை வந்து காட்டுறான். இந்த பொம்மை இப்போ அவனுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா இது ஒரு சபிக்கப்பட்ட பொம்மைடா, இந்த பொம்மையை வந்து யாரும் வந்து தொடவும் கூடாது, அது வந்து இறந்தவங்களை வந்து உயிரோடு கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சடங்கு செய்யப்பட்ட பொம்மைடா, அதுங்கிட்ட வந்து விளையாடவோ அதுங்கிட்ட வந்து இது பண்ணவோ வச்சுக்கூடாது, கண்டிப்பாக அதெல்லாம் விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்கும். இவனோட வீடியோஸ் பார்த்தோன்னா நிறையா வந்து அந்த லேக் இருக்குது பாருங்கள், அந்த கடைசியாக அந்த பையன் காணாமல் போனோம் அந்த லேக்லாம் காட்டுவாங்க, நிறைய இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் இருக்கும், நீ பாடுறா யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி காட்டுறாங்க. ஏதோ ஜன்னல்லேருந்து ஏதோ தெரியுது அவளுக்கு. டக்குன்னு எது பார்க்கும்போது ஃபுல்லாக பவர் கட் ஆகிட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த பாத்ரூம்குள்ளே வந்து ஏதோ ஒரு சவுண்டு வருது. சரின்னு சொல்லிவிட்டு அவளும் மெதுவாக போயிட்டு ஒரு வேளை பொண்ணு எதுனா ஆகிடுச்சாலோ சொல்லிட்டு போயிட்டு உள்ளே போய் பார்க்குறா. அவள் பொண்ணு தான் இருக்கிறா, நல்லபடியாக தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு பார்த்தா ஃபோன் கால் வருதுங்க. அவள் பொண்ணுக்கிட்ட இருந்து, அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோன் கால் வருது. அப்போ இங்கே பெட்ரூமில் பார்த்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெட்ஷீட்டு விலைக்கு பார்க்குறான். அங்கே பார்த்தா எதுவுமே இல்லை. இப்போ தான் நான் பார்த்தா டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த பாத்ரூமில் அவன் பையன் அம்மா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். நேராக உள்ளே போயிட்டு திறந்து பார்த்தாவோ அவங்க பையனை தேடுறா. கீழே பார்த்தா ஒரே பிளட்டுங்க, எங்கேந்திரா வருது பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொடூரமாக அவங்க பையனை பிடிச்சின்னா அந்த பேய் வந்து அந்த பையனோட மூஞ்சியை போட்டு நசுக்குது. அதுலேருந்து வர பிளட்டு தான் அவனுங்க வந்து காட்டுறானுங்க. டக்குன்னு எழுந்து பார்த்தா கனவுங்க இது. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொல்கிறான், சீக்கிரம் பையனை கண்டுபிடிச்சி ஆகணும், எனக்கு இது மாதிரி மோசமான கனவுலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். சரி நீ பயப்படாத, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ அசிஸ்டன்ட் பையன் இருக்கான் பாருங்கள், அவன் போயிட்டு மறாத நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோனியும் ஒரு பக்கம் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவனோட ஹஸ்பண்ட் இருக்கான் பாருங்கள் ஹீரோ, அவனும் வந்து போட் எடுத்து லேக்கில் தேடிட்டு போய்ட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோனோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த ஃபைல்லாம் வந்து மிஸ் ஆனாங்க பாருங்கள். அந்த பசங்களோட
கேஸ் ஃபைல்லாம் எடுத்து வச்சு அவனும் அந்த அசிஸ்டண்ட்டும் உட்காந்து பச்சுன்னு பார்த்துன்னு இருக்கும்போது அந்த குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம் தான் இறந்துருக்குறாங்க. அதுவும் ஒரு சைடு வந்து தலையை உடைச்சி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் தலை உடஞ்சி தான் செத்துருக்காங்கன்றது வந்து 2 பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ நம்ம தம்பியும் இப்படி தான் இறந்துட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டை காட்டுறாங்க. இது யாரோட வீடு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் தண்ணிக்குள்ளே வந்து வெளியே வருவான் பாருங்க, அவனை தான். அவனும் ஹீரோவும் அப்புறம் அந்த போலீஸும் போய்ட்டு அவன் வீட்டில் போய்ட்டு அவனை என்கொயரி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பையனை எப்படி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனை வந்து ஏன்டா காட்டில் தனியாக இருக்கிற, உங்கள் அப்பா அம்மா தேடுவாங்க, சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து கேட்கலாமா, மிஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இவன் பார்த்தீங்கன்னா அவன் பையன் வச்சுருந்த ஜாக்கெட் வந்து எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்த்துட்டு அவன் வந்து டென்ஷன் ஆகிட்டு இவன் தான் என் பையனை வந்து கொலை பண்ணியிருப்பான், இவன் தான் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் பார்த்தா பயத்தில் ஏந்து ஓடும்போது போலீஸ்கார டக்குன்னு கன் எடுத்து அவன் கார்லேயே சுட்டுறாங்க. சுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அவன் சொல்கிறான், சார் நான்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது போலீஸ்காரனுக்கு ஒரு கால் ஒன்று வந்து லேக் பக்கத்தில் ஒரு பாடி ஒன்று கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் பதட்டத்தில் ஹீரோயினி அவங்களோட பொண்ணு ஹஸ்பண்டு எல்லோரும் போயிட்டு ஹாஸ்பிட்டலான்னு போகிறாங்க. போயிட்டு உள்ளே தான் பாடி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு பிறகு தான் தெரியுது இது மாதிரி வந்து அவங்களோட பையன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து 2 பேரும் பெருமூச்சு அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுறாங்களே. சார் கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச்சுரிக்குள்ளே ஹீரோயினியோட பொண்ணு போயிட்டு திறந்து பார்க்குறா. அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாக கருப்பாகிட்டு செத்துட்டு இருக்கா. அதை ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்கல்ல, ஒரு சைடு வந்து தலை உடஞ்ச மாதிரியே செத்துட்டு இருப்பாங்கல்ல. டக்குன்னு திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா அவன் தம்பி கூப்பிட்ற மாதிரி கேட்குது. எங்கேருந்துடா சவுண்ட் வருதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். அவன் தம்பி தான் கூப்பிட்றான். டக்குன்னு உருவம் மாதிரி கூப்பிடும்போது அந்த பேய் டக்குன்னு அவன் கழுத்தை பிடிக்கும் பாரு, பயத்தில் ஓடுவா. எல்லாத்தையும் பார்த்து அந்த அசிஸ்டன்ட் பையன் உள்ளே வரும்போது அந்த பேயும் அங்கேருந்து போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா சீனை கட் பண்ணால் ஒரு வீட்டை ஒன்று காட்டுறாங்க பாருங்கள். அந்த பாட்டி வீட்டாண்ட போயிட்டு வந்து ஹீரோயினி வந்து ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது மாதிரி என் பையன் வந்து எங்கேயாவது பசியாக இருப்பான், கண்டிப்பாக அவனை எங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு தகவல் சொல்லுங்கள், சப்போஸ் உங்களுக்கு தேடி வந்தானா அவனுக்கு என் அம்மா வந்து இது மாதிரி கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பத்திரமா இருங்கம்மான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அன்னாத்திமா தான் அவனுக்கு வந்து வயிறு வலி எடுக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவே அவள். சரிம்மா இந்த டைமில் நீ தனியாக போகாத, நைட்டு வேணால் நீ இங்கே தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவளும் என்ன பண்ணுறது, சரி எங்கே போகுதுன்னு தெரியாத நைட்டு அவங்க அந்த வீட்டிலே வந்து தங்கிடுறாங்க. அந்த ஹீரோயினியோட பொண்ணும் அந்த அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இறந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் எடுத்து பார்த்துன்னு இருக்கும்போது அந்த சைலாங்கும் பொம்மை மாதிரியே ஒரு சின்ன பீஸ் வந்து கிடைக்குது. அதுக்குள்ளே இருக்கிற தலைக்குள்ளே ஒரு சீட்டு மாதிரி இருக்குதுங்க. அந்த சீட்டு எடுத்து பார்த்துன்னு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் ஒரு பைக் திருடன் எடுத்துன்னு வந்து போலீஸ்கார கட்டி போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரி நான் வர வரையும் உன்னை பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினியும் அந்த பாட்டியும் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்ருங்க. ஏமா இவ்வளோ பெரிய காட்டில் தனியாக இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எங்கே தனியாக இருக்கிறேன், நான் என் பொண்ணோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பொண்ணு என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் பார்த்தோன்னா ஒரு மாதிரி அவளை வந்து ஒரு வெறிக்க பார்க்குறா. அவளை பார்த்துட்டு சொல்கிறா அவளோட பொண்ணு வந்து என் பொண்ணு இருக்கிறா, டெய்லி ஸ்கூலுக்கு போவா வருவா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற சின்ன பசங்களாம் எல்லோரும் என் பொண்ணு வந்து கலாய்ப்பாங்க இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்டேஷனில் ஒரு சீன் ஒன்று கட் பண்ணி பார்த்தா அந்த சைலாங்கூர் போகும்போது திடுக்குன்னு ஏந்து நிற்குதுங்க. அந்த சீட்லேருந்து பார்த்தோன்னே ஆக்சுவலி ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்கள். அந்த போர்ட்டல்லேருந்து அவங்க தம்பி பேசுகிற மாதிரி கேட்கும், அக்கா என்னை காப்பாற்றுன்னு சொல்லணும் இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான், கிட்ட போயிட்டு பார்க்கணும் டக்குன்னு உள்ளே போவா. உள்ளே போயிட்டு அந்த பேய்கள் உலகத்துக்குள்ளே போய் விழுந்துருவா. இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா பேய்கள் உலகம் நிஜ உலகத்துக்கும் இருக்கிற மந்திர வார்த்தை தான் அந்த சீட்டு, ஓகேங்களா. அப்படியே சீனை கட் பண்ணி ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவும் அந்த போலீஸ்காரனும் அந்த அக்யூஸ்ட்டை கூப்பிட்டு போயின்னு இருக்கும்போது டேய் எங்கடா இருக்கிறா, அவங்க பையன் காட்டுறான்னு. சார் எனக்குலாம் எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லலாம். சார் 6 மணிக்கு மேலே தான் இங்கே ஒரு பேய் ஒன்று வளர்த்துது, அந்த பேய் தான் வந்து இந்த பசங்கள்லாம் கடத்தி கொண்டு போயிட்டு சாவடிச்சுது. அவங்க அப்பம் பாருங்கள் கோவத்தில் கன் எடுத்து டேய் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவனை வந்து மிரட்டுறானுங்க. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே சீனை கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிருக்கும்போது இவளோட நடவடிக்கையே சரியில்லை, அந்த கல்வியோட நடவடிக்கை. என் பொண்ணு தாம்மா உள்ளே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறா. அந்த அம்மா வந்து 6 அடி 7 அடியில் ஒரு பொணத்தை வந்து தலைவாரிட்டு இருக்கா. இதோ இருக்கிறா பாருங்கள் என் பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு அப்படியே ஃபுல்லாக தூக்கி வாரி போட்டுது. அவங்க பொண்ணு இறந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அளவுக்கு பிறந்ததுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக வளர்ச்சி உள்ளவோ. அதனால் அங்கே இருக்கிற சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா இவள் வந்து எப்போவுமே கலாச்சின்னு கல் எடுத்து அடிச்சிக்கின்னு
அவள் ஸ்கூலுக்கு கூட போகக்கூடாது, வரக்கூடாது, இவளை யாருமே கிட்ட சேர்க்கப்படுவே. அவன் என்ன பண்ணிட்டான், மன உடைச்சலில் வந்து ஒரு கல் கட்டினா அந்த ஏரியில் வந்து செத்துட்டு இருப்பாள். அப்போ தான் வந்து சொல்லுவாள், இந்த பசங்கனால தான் என் பொண்ணு வந்து செத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் சீனில் லேக்கில் ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவங்ககிட்ட வந்து போயிட்டு இது மாதிரி வந்து ஒரு சூனியக்கார பொம்மை வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுவான். ரெடி பண்ணி கொடுத்தோடனே அந்த பொம்மையை எடுக்கிறவங்க வந்து அவளோட பொண்ணு வந்து அவளை எல்லாரையும் சாவடித்து அவங்ககிட்ட இருக்கிற சக்திலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் உயிரோடு வந்துடுவா அப்படின்ற ஒரு இதுனால அந்த ஊரில் இருக்கிற மொத்த பசங்களும் அந்த பொம்மையை வச்சு ஏமாற்றி தான் மொத்த பேர் கொலை பண்ணிட்டு வந்திருப்பா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பையனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து சீக்கிரம் இங்கே வாடா, இது மாதிரி இந்த பாட்டி தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கா, அவளும் அவங்க பொண்ணும் சேர்ந்து தான் இந்த ஊரில் இருக்கிற மொத்த பசங்களை வந்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த பேய் உலகத்தில் ஹீரோயினோட பொண்ணு மாட்டிகிட்டு இருப்பா பாருங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அந்த காணாமல் போன மொத்த பசங்களோட பாடி அங்கே தாங்க இருக்குமே. அவங்க தம்பியோட அந்த சத்தம் கேட்டு போயிட்டு எப்படியோ ஒரு வழியாக அவனை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அவளை காப்பாற்றிட்டு திரும்பி பார்த்தா அந்த பேய் வந்துட்டு இருக்குங்க. அந்த பேய் வந்து அவனை வந்து கொலை பண்ணிருக்கும். அந்த திருன்னு போன பாருங்க, பைக் திருடன் அந்த ஸ்டேஷனில் அவனும் வந்து இதில் மாட்டி நிற்பான். 2 பேரும் அக்காவும் தம்பியும் தப்பிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ஜெயிலாங்கும் பொம்மையை கையோடு தான் வச்சு நிற்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு தலையில் ஒரு சீட்டு மாதிரி இருக்குங்க. அந்த பேய் வந்து டம்மான்னு டோர் அடிக்குது. இவங்க 2 பேரும் அந்த சீட்டு எடுத்து படிக்கிறாங்க. படித்த பிறகு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து போர்ட்டல் மாதிரி ஒன்று உருவாங்க. அதான் நிஜ உலகத்துக்கும் அந்த பேய் உலகத்துக்கும் ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகும். அந்த சீட்டில் என்ன இருக்குதோ அந்த மந்திர வார்த்தை படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மை வந்து எழுந்து நிற்கிது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து அந்த போர்ட்டல் உருவாகிறதுக்கு ட்ரை பண்ண பார்த்தப்போ தான் 2 பேரும் பேய் உலகத்துலேருந்து நிஜ உலகத்தில் வந்து விழுந்துருவாங்க. பார்த்தா நேராக வந்து அந்த அம்மா இருப்பாங்க, அந்த பாட்டி இருக்கும் பாருங்கள், பாட்டி வீட்டில் வந்து விழுந்துருவாங்க. என் பொண்ணுக்கிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பேய் வந்து அவனை பிடிச்சி உள்ளே இழுக்கும். அந்த பொம்மையை எடுத்து ஹீரோயினி அவள் தலையிலே ஒரு நறுக்குன்னு குத்திடுவே, உள்ளே போய் செத்துருவா. அப்படியே அவள் பேய் உலகத்துக்குள்ளே போயிடுவாள். என் பொண்ணையே வந்து நீங்கள் சாவடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இருக்கா பாருங்க, ஆல்ரெடி அவங்க பொண்ணுக்கு அப்படி பண்ணதுனால தான் அவள் சூனியம் வச்சிருப்பாளே. கத்தி எடுத்துன்னு வந்து ஹீரோயினி மேலேயும் அந்த ஹீரோ மேலேயும் சாதகன்னு குத்தத்துக்காக ட்ரை பண்ணுவான். 2 பேரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணி வந்து அவகிட்ட வந்து தப்பிக்கவே முடியாதுங்க. பின்னாடி இருந்து அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து ஒரு ஜாடி எடுத்து அவள் பாட்டி தலையிலே போடுவான் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினியோட பொண்ணு எல்லோரும் காப்பாற்றின்னு அந்த காருக்குள்ளே போகிறாங்க. அப்போ கூட விடலை பாருங்கள், அந்த கேள்வி ஒடியாந்து அந்த காருக்குள்ளே வந்து அந்த கத்தி எடுத்துன்னு அந்த ஹீரோயினியோட கண்ணிலே குத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாள். அப்படியே அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிறா. காரு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. எவ்வளோ முடியுது, அம்மா காப்பாற்றுங்கன்னு சொல்கிறா. அவளால் முடியல. அவங்க ஹீரோயினி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டார்டிங் சீனில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று காட்டியிருப்பானுங்க பாருங்கள். அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கம்பம் இருக்கும் பாருங்கள். அந்த போஸ்ட் கம்பம் கிட்ட வந்து கார் வந்துட்டே கிட்ட போயிட்டே இருப்பான். டக்குன்னு பார்த்தோன்னா ஹீரோயினோட பொண்ணு அந்த கேள்வியோட தலை வந்து வெளியே விடும்போது அந்த போஸ்ட் கம்பத்துலேயே மாட்டி தலை துண்டாக போயிட்டு கீழே அங்கேயே போட்டு வந்துடுவானுங்க. ஸ்பாட் அவுட்டுங்க அந்த கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடி பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியோட பொண்ணுக்கும் அந்த அசிஸ்டன்ட் பையனுக்கும் சின்னதாக லைட்டாக லவ் ஆகிட்டா மாதிரி இருக்குது. 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துலேருந்து சொல்லிவிட்டு எங்களை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீ இது வரைக்கும் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஃபேமிலி நல்லபடியாக கிளம்பிடுறாங்க. அந்த ஆல்ரெடி சூனியம் வைக்கிறதுக்காக ட்ரை பண்ண பாருங்க, அந்த அவனை வந்து மறுபடியும் காட்டுறானுங்க. அந்த பொம்மை எடுத்து மறுபடியும் ஏதோ ஒரு மந்திர வார்த்தை சொல்கிறான். பின்னாடி இருந்து அந்த சூனியக்கார பொம்மை வந்து வரா மாதிரி காட்டுறானுங்க. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸுங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது நல்லாயிருக்கும். தேங்க்யூ.